guys, welcome to Spoken English with Kiruba. நம்ம போன வீடியோல alphabetical letters என்னன்னு பார்த்தோம். அதோட vowel sounds என்ன, consonant words என்னன்றத பார்த்தோம். அதுலயே long vowelனா என்ன, short vowelனா என்னன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். வேர்ட்னா என்ன, சென்டென்ஸ்னா என்னங்கறதையும் நம்ம பார்த்து தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம அந்த vowel soundக்கும் consonantக்கும் யூஸ் பண்ணக்கூடிய pronunciationல வரக்கூடிய ஏவையும் and அப்படின்ற ஒரு வேர்டையும் நம்ம இதுல ஆர்டிகல்ஸ் மூலமா பார்க்க போறோம். ஆர்டிகல்ஸ் அப்படின்றப்போ ஆர்டிகல்ஸ் ரெண்டா டிவைட் பண்றோம். ஒன்னு வந்து இன்ஃபினிட்டிவ் ஆர்டிகல்ஸ், டெஃபினிட்டிவ் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இன்ஃபினிட்டிவ் ஆர்டிகல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏ, அதாவது சவுண்ட்ஸ்ல வரக்கூடிய and இது ரெண்டும் வந்து இன்ஃபினிட்டிவ் ஆர்டிகல்ஸ்ல வரும். அடுத்தது டெஃபினிட்டிவ் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு பாக்குறப்போ அது த அப்படின்றது வரும். த அப்படின்றத நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்பெசிபிக்கா ஒரு பொருளை பத்தி சொல்றப்போ நம்ம அதை வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், the world, the sun, the moon. இந்த மாதிரியான எழுத்துக்களை நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தா த அப்படின்றது வந்து தெளிவா உங்களுக்கு புரியும் இல்லையா. ஸ்பெசிபிக் அப்படின்னா என்னைக்குமே மாற முடியாத ஒரு பொருளை பத்தி நம்ம சொல்றப்போ த அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு த வேர்ல்ட், த சன், த மூன். வேர்ல்டுங்கிறது மாறாத ஒரு பொருள், அதே மாதிரி சன் அப்படின்றது கண்டிப்பா மாறாம நிலையாதான் இருக்க போகுது. சோ கான்சனன்ட், அது வந்து கான்சனன்டா இருக்க போகுது அப்படின்றதுனால நம்ம த அப்படின்றத யூஸ் பண்றோம். இனிமே நம்ம பார்க்க போறது வந்து ஏ சவுண்ட். ஏ அப்படின்றது நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கான்சனன்ட் லெட்டர்ஸ் கிட்ட யூஸ் பண்ணுவோம். அதே and அப்படின்றது vowel சவுண்ட்ஸ் வர இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸையும் இப்போ நம்ம பார்க்கலாம். கான்சனன்ட்ஸ் வேர்ட்ஸ் வந்து மொத்தம் 21 வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா. அந்த வேர்ட்ஸ் வரக்கூடிய எழுத்துக்களுக்கு முன்னாடி ஏ நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன்றது ஒரு ஸ்பெசிபிக்கா வரதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நவுன் பக்கத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ அப்போ அப்படின்றது கான்சனன்ட் வேர்டு கிட்ட எங்க வருது அப்படின்னு பார்த்தா இப்போ பேட் அப்படின்றதுல பேட் அப்படின்ற முதல் எழுத்து அந்த பியோட சவுண்ட் வருது. சோ அது வந்து கான்சனன்ட் லெட்டர். சோ அதுக்கு முன்னாடி நம்ம அப்படின்ற ஒரு லெட்டரை நம்ம யூஸ் பண்றோம். அதே மாதிரி சன், சன்ன்றது நான் என்ன சொல்லியிருக்கேன், ஸ்பெசிபிக்கான ஒரு திங்க ப்ரொனவுன்ஸ் பண்றப்போ நம்ம சன் அப்படின்னு வரதுனால அந்த இடத்துல நம்ம த யூஸ் பண்ணுவோம். சோ அப்போ த சன். அதே மாதிரி ஆப்பிள், ஆப்பிள் சவுண்ட் வருது இல்லையா. சோ இது வந்து vowels. சோ vowel வர இடத்துல நம்ம and யூஸ் பண்ணுவோம். சோ இது and ஆப்பிள். அதே மாதிரி இப்போ ஹார்ட், ஹாப்பி ரெண்டு லெட்டர் வந்திருக்கு. இது ரெண்டுமே ஸ்டார்டிங்ல ஹெச் அப்படின்னு தான் ஆரம்பிக்குது இல்லைங்களா. சோ இதுல உங்களுக்கு டவுட்டா இருக்கும், ஹெச்னு ஆரம்பிக்குது, இது ஏல வருமா ஆன்ல வருமா, இது உங்களுக்கான டவுட்டா இருக்கும் இல்லையா. அதை நம்ம இப்ப பார்க்கலாம். இப்போ அப்படின்றது கான்சனன்ட் வேர்ட்னு சொல்லியிருக்கோம். அப்போ இங்க ஹெச் வர்றது கான்சனன்ட் வேர்ட் கரெக்டா. அதே மாதிரி இங்க வர ஹெச்சும் கான்சனன்ட் வேர்ட். பட் ஆனா அதுலதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இங்க என்ன சொல்லியிருக்கோம், vowel sounds. vowel sound வரக்கூடிய இடத்துல நம்ம and யூஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. சோ இப்போ இங்க வரது ஹார்ட், ஆர் அப்படிதான் நம்ம யூஸ் பண்றோம். அப்போ அங்க வர சவுண்ட் என்ன, சவுண்ட் வருது. அதாவது vowelsல இருக்கக்கூடிய ஏஇ ஐஓ யூ இதுல இருக்கக்கூடிய சவுண்ட் வருது. சோ அப்போ இத வந்து நம்ம and ஹார்ட்னு சொல்லுவோம். and ஹார்ட். அதே மாதிரி இங்கேயும் பார்க்கணும் இல்லையா, இங்கேயும் அதே ஹெச் தானே வந்திருக்கு. சோ பட் ஆனா இங்க நம்ம சொல்றப்போ ஹாப்பி, அந்த ஹேண்ட்ற வேர்டை நம்ம யூஸ் பண்றோம். சோ அப்போ அது ஹெச் ப்ரொனவுன்ஸ் பண்றதுதான் ஹே. சோ அப்போ ஹெச்ன்ற வேர்டு இங்க வந்திருக்கு, ஹாப்பி அப்படிங்கிறது வந்திருக்கிறதுனால இது கான்சனன்ட்ல இருக்கிறதுனால இதுக்கு முன்னாடி நம்ம அப்படின்றத யூஸ் பண்றோம். சோ இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். and வந்து vowels கிட்டயும் vowel சவுண்ட் வர இடத்துலயும் நம்ம யூஸ் பண்றோம். அப்படின்றது கான்சனன்ட் லெட்டர்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம யூஸ் பண்றோம். அதே மாதிரி த அப்படின்றது ஸ்பெசிபிக் திங் இருக்கக்கூடிய இடங்கள்ல நம்ம யூஸ் பண்றோம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் பார்க்கலாமா.
இப்போ இந்த இடங்கள்ல நம்ம வருமா, and வருமா, the வருமா அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போறோம். இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், புக் அப்படின்ற வேர்டை ஃபர்ஸ்ட் நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா. இந்த புக் அப்படின்றத ஃபர்ஸ்ட் வரக்கூடிய ப்ரொனன்சியேஷன் என்ன, புக் 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 புக். அந்த புக் அப்படின்ற சவுண்ட் வருது. ஸோ அந்த இடத்துல கான்சனன்ட் வேர்டோட சவுண்ட் வருது. கான்சனன்ட் வேர்டோட சவுண்ட் வருது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம புக் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி சன், சன்ன்றது வந்து ஒரு ஸ்பெசிபிக்கான திங் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஸ்பெசிபிக்கான இடங்கள்ல நம்ம த யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள், ஃபேமிலி. ஃபேமிலி அப்படின்றது பக்கத்துல என்ன வரும், வருமா, த வருமா. ஃபேமிலின்றது ஒரு ஸ்பெசிபிக்கான திங்ஸ் தான் நம்ம சொல்றோம். ஒரு குரூப்பா இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலிக்கு ஒரு பர்சன்ஸ், அதாவது பர்சன்ஸ் இல்ல, ஒரு குரூப்பா இருக்கக்கூடிய ஒன்னதான் நம்ம ஃபேமிலின்னு சொல்றோம். ஸோ அது வந்து என்னைக்குமே மாறாத கான்சனன்டான ஒண்ணு. ஸோ அதனால அந்த இடத்துல நம்ம த அப்படின்றத யூஸ் பண்றோம். அப்போது த ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு வரும். அடுத்து பேக். இங்கேயும் என்ன சவுண்டா வருது, பே சவுண்டா வருது. சோ இங்கேயும் நம்ம பேக் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்றோம். இங்க வரது யூனிஃபார்ம். எல்லாரும் நல்லா கவனிங்க, இங்க வரக்கூடியது யூனிஃபார்ம். கரெக்டுங்களா. இது வந்து AEIOU. இப்போ இந்த AEIOUல வரக்கூடிய யூனிஃபார்ம் அப்படின்ற வேர்ட் வந்திருக்கு இல்லையா. சோ அப்போ இங்க வந்து வருமா, and வருமா, யூனிஃபார்ம். ஆனா இதோட ப்ரொனன்சியேஷன் சவுண்ட்ஸ் எல்லாம் என்னன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் பாருங்க. ஏ இ ஆ ஆ. அப்போ இந்த சவுண்ட் வர இடத்துல ஆர் சவுண்ட் தான் வருது. ஆ ஆ ஆ சவுண்ட் வருது. பட் ஆனா இங்க வரப்போ அதோட ப்ரொனன்சியேஷன்ல யூ அப்படின்ற சவுண்ட் வருது. சோ நம்ம சொல்றப்போ AEIOU சொல்லுவோம். பட் அதோட ப்ரொனன்சியேஷன் சவுண்ட்ஸ் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு டிஃப்ரெண்ட் ஆகும். சோ அப்போ இந்த இடத்துல நமக்கு வரக்கூடிய ப்ரொனன்சியேஷன் என்ன, ஆ. சோ அப்போ யூனிஃபார்ம் அப்படின்ற கிட்ட நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஏ யூஸ் பண்ணுவோமா, and யூஸ் பண்ணுவோமா, கண்டிப்பா தாங்க யூஸ் பண்ணுவோம். யூனிஃபார்ம், இதுதான் கரெக்டான வேர்ட். அடுத்து ஜீப்ரா. ஜீப்ரா ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இசட்ன்ற வேர்டு வந்து கான்சனன்ட்ல வருது. சோ அப்போ இங்க ஆப்பிள் அப்படின்றது வந்து அல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல வவல் சவுண்ட்ஸ்ல வருது. சோ அதனால இங்க and. எக் ஆஃப்கோர்ஸ் எக்குமே and. I also I. இதோட ப்ரொனன்சியேஷன் பாருங்க, EYE. இதுதான் வந்து ஸ்பெல்லிங்ஸ், ஓகேவா. ஆனா இதோட உச்சரிப்புகள் பாருங்க, இது நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஐ அப்படிதானே சொல்றோம். அப்போ இந்த இடத்துக்கு வரக்கூடிய ஈயோட ப்ரொனன்சியேஷன் ஐ. சவுண்ட் என்ன, ஐ. சோ அந்த வச்சு இது an அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். நல்லா கவனிச்சுக்கோங்க, AEIOUன்றது லெட்டர்ஸ் மட்டும்தான். பட் அதோட சவுண்ட்ஸ் வந்துட்டு நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்றப்போ அதோட சவுண்ட்ஸ் ரொம்பவே வேரி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இன்னொரு தடவை அந்த AEIOUவோட சவுண்ட்ஸ் சொல்றேன், நல்லா கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. AEIOU இதோட சவுண்ட்ஸ் பார்க்க போறோம் நம்ம. ஏக்கு a, ஈக்கு ஐ, ஐக்கு இ, ஓக்கு ஆ, யூக்கு ஆ. அதாவது ஓ வர இடத்துல நம்ம ஆ, நம்மளோட மவுத் வந்து கொஞ்சம் நல்லாவே ஓபன் ஆகி வரும், ப்ராடரா ஆ அப்படின்னு வரும். யூ வர இடத்துல ஆ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சுருக்கி நம்ம வாயில சொல்றோம். இதுதான் வந்து இதுக்கான ப்ரொனன்சியேஷன். இந்த ப்ரொனன்சியேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நீங்க ஒரு தடவை இந்த ப்ரொனன்சியேஷன்ஸை பார்த்துக்கோங்க, உங்களுக்கு நல்லாவே ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிளஸ் இப்போ இதை நீங்க ஆர்டிகல்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கு ப்ரொனன்சியேஷன் ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா கான்சனன்ட் வர இடத்துல வவல் சவுண்ட்ஸ் வந்து நம்ம அவங்க யூஸ் பண்ணணும் இல்லையா. சோ அதுவும் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. சோ அதுக்காக நல்லாவே இந்த ஆர்டிகல்ஸ் லெசனை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு நோட்புக் கூட போட்டு தாராளமா எழுதி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ இதுல நம்ம பார்த்த இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த ஆர்டிகல்ஸ் மூலியமா நீங்களும் நிறைய எழுத்துக்களையும் நிறைய சவுண்ட்ஸையும் உங்களால ஐடென்டிஃபை பண்ணி ஏவா, ஆனா, தேவான்றதை கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறேன். சோ அதுக்காக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, என்னோட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸை நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். தேங்க்யூ.